ஹலோ மக்களே, வெல்கம் டு நான் தான் அந்த பையன். இந்த வீடியோல ஸ்ரீலங்கனோட டே 2 பார்ட் 2 ஐட்னரி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் சிகிரியாவோட வில்லேஜ் டூர். இந்த வில்லேஜ் டூர் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த பிளேஸ்ல ஸ்பெஷலி ஸ்ரீலங்கன்ஸோட பாரம்பரியமான உணவு தான். லஞ்ச் டாப் நாச், ரொம்ப தரமா ருசியா இருந்துச்சு. பார்க்கலாமா? செகண்ட், டம்புலா கேவ் டெம்பிள். அது ஒரு புத்தர் கோயில். இந்த ரெண்டு பிளேசஸ்மே நம்ம இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம். ஷிகிரியா வில்லேஜ் டூரோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் பர் பர்சன் $20, ஸ்ரீலங்கன் அமௌண்ட்ல 6000 rupees. அப்புறம் அங்க என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பார்க்க போறீங்கன்றத டீடைல்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இந்த பேக்கேஜ்ல லஞ்சுமே இன்க்ளூடட் தான். சிகிரியா வில்லேஜ் டூர். இந்த சிகிரியா வில்லேஜ் டூர்ல நீங்க 3 டைப் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், மாட்டு வண்டியில டடக்கு பொடுக்குன்னு கூட்டிட்டு போனாங்க. கிட்ஸ்லாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. அதுவும் வித்தூன் அண்ட் நிதிஷ் ரெண்டு பேருக்கும் இந்த மாட்டு வண்டி ரைட் ஃபர்ஸ்ட் டைம். இந்த மாட்டு வண்டி ரைட் ரொம்பவே பிடிச்சது. செமையா என்ஜாய் பண்ணாங்க. நெக்ஸ்ட், ஒரு காமான போட் ரைடு. இந்த போட் ரைட் ஃபுல்லா லில்லி பூக்கள் இருக்கிற ஒரு பாண்ட்ல தான் நாங்க போனோம். இந்த படகு ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. படகு போற வழி எல்லாமே அழகா லில்லி பூக்கள் பூத்து குலுங்குச்சு. படக 2 பேர் ஓட்டிட்டு வந்தாங்க. இயற்கையோட ஜாலியா ஒரு படகு சவாரி. வாவ், என்ன ஒரு ரொமான்டிக் வியூ இல்ல? சூப்பரா இருந்துச்சுங்க. லில்லி ஃப்ளவர்ஸ் இருக்கிற பிளேஸ ரீச் பண்ணோம். இந்த இன்ஸ்டாகிராம்லாம் ஸ்ரீலங்கான்னு பார்த்தாலே இந்த லில்லி பூல செய்யற மாலை தான் ஃபேமஸ். பாருங்க எவ்வளவு சூப்பரா செய்யறாங்கன்னு சொல்லிட்டு. இவரை பார்த்து நானுமே ஒரு மாலை ட்ரை பண்ணங்க. அதுக்கப்புறம் நானும் என் ஹஸ்பண்டும் மாலையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். ஒரு சின்ன குட்டியா வெட்டிங் செரிமனியை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், லில்லி பூக்களை வச்சு ஒரு பொக்கேவும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நடையா இது நடையான்னு அந்த மாலையோடையும் பூச்செண்டோடையும் நடந்து வந்தேன். அதுக்கப்புறம் சூப்பரா கிளிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். சிகிரியா லயன் ராக்க முடிச்சிட்டு இந்த வில்லேஜ் டூருக்கு வந்தது ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வயிறு ஐயோ பசிக்குதேன்னு கூப்பாடு போட்டுச்சு. அதுக்கு அற்புதமா ஒரு விருந்து அமைஞ்சுது. இவங்க பாரம்பரியமா உணவு சமைச்சு கொடுத்தாங்க. எல்லாமே மண் பானையில, மண் செட்டியில, அதுக்கப்புறம் கைக்குத்தல் அரிசி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணிருந்தாங்க. மசாலா எல்லாமே கையிலேயே அரைச்சதாமா. ரொம்ப செம அரோமேட்டிக்கா இருந்துச்சுங்க. என்னோட ஃப்ரெண்டு ஷர்மி வேற ஒரு பயங்கர ஷெஃப்ங்க. இந்த மசாலா எப்படி பண்ணீங்க, அந்த மசாலா எப்படி பண்ணீங்கன்னு அவங்க கிட்ட ரெசிபியே கேட்டுட்டு இருந்தாங்க. நானு எப்படா சோறு கிடைக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்க பாருங்க, தண்ணி கூட அழகா அந்த கோகனட் ஷெல்ல பண்ண கப்ல தான் சர்வ் பண்ணாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. அட, கைக்குத்தல் அரிசியில பண்ண சாதம், பொரியல், ஸ்ரீலங்காவோட ஃபேமஸான பால் கறி, அதுக்கப்புறமா பாப்பட், அப்பளம்,
கடிச்சிக்க புளி, அதுக்கப்புறம் இந்த கருவாடு கிரேவி ரொம்ப சூப்பரா இருந்தது. கிறிஸ்பியா யம்மியா இருந்துச்சு. பீர்த்தங்கால பண்ண கிரேவி, இதான் எங்களோட சுவையான லஞ்சுங்க. ரொம்ப யம்மியா இருந்தது. அதுவும் அந்த கருவாடு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன். ஒரு கடி ஒரு புடின்னு சாப்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் கொடுத்தா என்ன அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இந்த லஞ்சு. அதுக்கப்புறமா டெசர்ட்க்கு சுட சுட லைவா ரோஸ் குக்கி மாதிரி ஒண்ணு செஞ்சாங்க. இதோட நேம் எனக்கு தெரியல, யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஹாட்டான ஸ்வீட் போண்டாவும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப யம்மியா இருந்துச்சு. சுட சுட சாப்பிடவே அற்புதமா இருந்துச்சு. அங்க இருந்த ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அந்த சமைச்சவங்களை தூக்குங்கடா அந்த செல்லத்தன் தூக்கலான்னு பார்த்தோம். ஜஸ்ட் மிஸ். அப்புறம் வரட்டான்னு டுக் டுக்ல ஏறி அவங்க ஏறின இடத்துலயே விட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் நாங்க போன ஸ்பாட் தான் தி கோல்டன் டெம்பிள். இதுமே சிகிரியால தான் இருக்கு. இந்த டெம்பிளோட இன்னொரு நேம் டம்புலா டெம்பிள் ஆர் கேவ் டெம்பிள். இந்த டெம்பிளோட என்ட்ரன்ஸ்ல ஒரு பெரிய பெல் இருந்துச்சு. ஸ்ரீலங்கால ஃபேமஸே புத்தர் டெம்பிள்ஸ் தான். நாங்க கெண்டில ஃபேமஸ் ஆன தி டெம்பிள் ஆஃப் டூத், புத்தரோட பல் வச்சிருக்க டெம்பிள், அது ஸ்ரீலங்காவோட ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். அந்த டெம்பிள மிஸ் பண்ணிட்டோம். ரீசன் என்னன்னா 16 இயர்ஸ் கழிச்சு அந்த புத்தரோட பல்ல வெளியே எடுத்து பூஜை செஞ்சாங்க. சோ அன்னைக்கு ரொம்ப கிரௌடடா இருந்துச்சு, உள்ள போக சான்ஸே இல்லைங்க. அதுக்கப்புறம் இந்த டெம்பிள நாங்க விசிட் பண்ணோம். இந்த டெம்பிள் என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய புத்தர் ஸ்டாச்சு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. இந்த டெம்பிள் கீழே ஒரு மியூசியமும் இருக்கு. சோ அதையுமே நீங்க விசிட் பண்ணணும். நாங்க போனப்ப யாருமே அது உள்ள போலையா, சோ க்ளோஸ்ட்னு நினைச்சு வந்துட்டோம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைட்ல ஒரு என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. அதான் புத்தரோட கேவ் டெம்பிளுக்கு போறதுக்கான என்ட்ரன்ஸ். பட் அந்த என்ட்ரன்ஸ் ஒன்லி ஃபார் ஸ்ரீலங்கன்ஸ். ஃபாரினர்ஸ் எல்லாம் வேற ஒரு சைடா சுத்தி வந்துதான் அந்த கேவ் டெம்பிள ரீச் பண்ணணுமா. கேவ் டெம்பிள் ஒரு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் சைட். இங்க டோட்டலி 5 கேவ்ஸ் இருக்கு. அதுல 153 புத்தா ஸ்டாச்சூஸ் நீங்க பார்க்கலாம். 3 ஸ்ரீலங்கனோட கிங் ஸ்டாச்சூஸ், 4 காட் அண்ட் காடஸ் ஸ்டாச்சூஸ், இது எல்லாமே நீங்க இங்க பார்க்கலாம். அது போக விஷ்ணு அண்ட் கணேஷா ஸ்டாச்சுமே இங்க பார்க்கலாம். இங்க இருக்கிற எல்லா ஸ்டாச்சூஸுமே கௌதம புத்தாவோட ரிலேட்டடான ஸ்டாச்சூஸ் தான். வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.